தலைநகரம். காஞ்சி மாநகரோட வாசல் கதவுகள் மூடப்பட்டிருந்துச்சுன்னு போன அத்தியாயமில் பார்த்தோம்ல. அந்த கோட்டை மதிலை சுற்றி ஒரு பெரிய அகழி இருந்துச்சு. அந்த அகழியோட அகலம் சுமார் 100 அடி இருக்கும். அது ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. நம்ம புத்த சந்நியாசியும் பரஞ்சோதியும் நடந்து வந்த பாதை அகழிக்கிட்ட வந்ததும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 2 பாதையாக பிரிஞ்சிச்சு. அகழி மேலே ஒரு குட்டி மரப்பாலம் இருந்துச்சு. அது மேலே ஏறி வர சொல்லிட்டு சன்னியாசி முன்னாடி போனார். இவ்வளோ குட்டி பாலத்தில் எப்படி வண்டிகள்லாம் போகும்னு பரஞ்சோதி கேட்டான். இந்த வழியாக போக முடியாது, ஆனால் கோட்டையோட வடக்கு வாசலிலும் கிழக்கு வாசல் வழியாகவும் யானைகள் கூட போகலாம், அங்கெல்லாம் பெரிய பாலம் இருக்குன்னு சன்னியாசி சொன்னார். மரப்பாலத்தில் நடந்து கோட்டையோட வாசல் கிட்ட வந்ததும் அங்கே இருந்த ஒரு சேமக்களத்தில் ஒரு அடி அடித்தார். சத்தம் கேட்டதும் கோட்டை வாசலோட மேல் மாடத்தில் இருந்த ஒருத்தன் எட்டி பார்த்தான். சன்னியாசி நிற்கிறது தெரிஞ்சதும் கோட்டை கதவை திறந்து விட்டான் மருதப்பன். அந்த கதவு வழியாக ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும். 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் கதவு மறுபடியும் மூடிக்கிச்சு. உள்ளே போனதும் பரஞ்சோதி காஞ்சி மாநகரை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். இவ்வளோ பெரிய நகரை அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதனால் நகரை பார்த்து பிரமிச்சு போய் நின்றுட்டு இருந்தான். புத்த சந்நியாசி மருதப்பனை பார்த்து, ஏன் ஊரில் கலகலப்பு குறைவாக இருக்குது, கோட்டை கதவு ஏன் அதுக்குள்ளே சாத்திட்டாங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு சிவகாமி அம்மையோட நடனம் சக்கரவர்த்தியோட சபையில் நடக்கிறதா இருந்தனால காலையில் இருந்து மக்கள் எல்லாம் கலகலப்பாக தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எந்த சிவகாமி அம்மைன்னு சன்னியாசி கேட்டார். நம்ம ஆயனரோட மகள் சிவகாமி தான்னு சொன்னான். இதுவரைக்கும் அவங்க என்ன பேசினாங்கன்னு கவனிக்காத பரஞ்சோதி ஆயனன்ற பேரை கேட்டதோ திரும்பி ஆயனர் சிற்பியான்னு கேட்டான். ஆமான்னு சொல்லிட்டு அவங்களோட கான்வர்சேஷனுக்கு போயிட்டாங்க. அரசரோட சபையில் அரங்கேற்றம் நடந்துட்டு இருந்தப்போ தூதுவர்கள் அவசர செய்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பாதியிலேயே அரசர் மந்திரிகள் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லையா. சாயங்காலம் கோட்டை கதவை அடைக்க சொல்லி எனக்கு கட்டளை வந்துச்சு, அவ்வளோதான் எனக்கு தெரியும் சுவாமின்னு சொல்லி முடித்தான். எல்லாத்தையும் கவனமாக கேட்டதுக்கப்புறம் மருதப்பனோட மகனை பற்றி விசாரித்தார் சன்னியாசி. கொஞ்ச நாள் முன்னாடி மருதப்பனோட மகனை பாம்பு கடிச்சப்போ நம்ம புத்த சன்னியாசி தான் மருந்து கொடுத்து காப்பாற்றினார். அதனால தான் மருதப்பனுக்கு சன்னியாசி மேலே விசுவாசம். அவனிடமிருந்து விடைபெற்று கொண்டு சன்னியாசியும் பரஞ்சோதியும் நகருக்குள்ளே போனாங்க. அப்போ பரஞ்சோதி, கோட்டை கதவுகளை அடைக்க சொல்லியிருக்கும்போது எப்படி உங்களை மட்டும் உள்ளே விட்டான்னு கேட்டான். எல்லாம் இந்த காவி துணியோட மகிமைதான்னு சொல்லிட்டு, என் கூட பௌத்த விகாரத்துக்கு வரியான்னு கேட்டார். இல்லை சுவாமி, நான் நாவுக்கரசர் மடத்துக்கே போயிடுறேன், வேற எங்கேயும் தங்கக்கூடாதுன்னு அம்மாவோட கட்டளைன்னு சொல்லிட்டு நாவுக்கரசர் மடத்துக்கு வழி கேட்டு 2 பேரும் 2 பாதையில் பிரிஞ்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய நகரத்தில் அவனுக்கு மடத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் போகிற வழியில் எல்லார்கிட்டையும் வழி கேட்டுட்டே காஞ்சி மாநகரோட வீதியையும் கடைகளையும் வீடுகளையும் பார்த்து ரசிச்சுட்டே போனான். வீதியில் இருந்த மக்கள் எல்லாம் சிவகாமி அம்மையோட நடனம் பாதியில் நின்று போனதையும் கோட்டை கதவுகளை சாத்த சொன்னதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல கோவில் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் 4 பக்கமும் தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட் பரஞ்சோதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளும் ஓடணுமா, எந்த பக்கம் ஓடணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு முன்னாடி ஒரு பல்லக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த பல்லக்கில் தேவதைன்னு வர்ணிக்கக்கூடிய அழகில் ஒரு பொண்ணும் அவளோட அப்பாவாக தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய வயசில் ஒரு பெரியவரும் இருந்தாங்க. பல்லக்கை தூக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க யானை வருதுன்னு தெரிஞ்ச உடனே பல்லக்கை அங்கேயே வச்சுட்டு ஓடிட்டாங்க. மதம் பிடிச்ச யானையும் கிட்டத்தட்ட அவங்க கிட்ட வந்துருச்சு. டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை வரவும் அவன் பையில் வச்சுருந்த ஒரு வேலை எடுத்து அவனோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி சரியாக குறிப்பாத்து யானையை நோக்கி வீசிட்டான். யானையோட கண்ணுக்கிட்ட நல்லா குத்திடுச்சு. மதம் கொண்ட யானையாச்சே, அவ்வளோ சீக்கிரம் விட்டுருமா? அதோட தும்பிக்கையால் வேலை பிடுங்கி கீழே போட்டு பரஞ்சோதி பக்கம் திரும்பிச்சு. மதம் கொண்ட யானை என்ன பண்ணுன்னு அவன் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தான். அதனால் பல்லக்கு இருந்த திசையில் இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டான். யானையும் அவனை விரட்ட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பின்னாடி திரும்பி பார்க்காம முடிஞ்சளவு வேகத்தில் ஓடிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு முன்னாடி மாவுத்தர்கள் 4-5 யானைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கும்கி யானைகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த யானைகள் மதம் பிடிச்ச யானையை கட்டுப்படுத்த தான் போகுதுன்னு தெரிஞ்சதும் ஓடுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆல்ரெடி அவன் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுலேயும் டயர்டாக இருந்தான். இப்போ ஓடுனதுலேயும் ரொம்பவே டயர்டாயிட்டான். நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
காலெல்லாம் ரொம்பவே தளர்ந்துருச்சு. நடக்கவே முடியாதுன்னு தோணிருச்சு. அதனால் பக்கத்தில் இருந்த திண்ணையில் போய் உட்கார்ந்தான். நல்லா இருட்டி வானத்தில் நிலா வந்துருச்சு. சில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. அவன் நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருந்தான். நம்ம என்ன வேலைக்கு வந்தோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த மத யானையால் நமக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா அம்மாவை பார்க்க முடியாமலே போயிருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பல்லக்கில் இருந்த பொண்ணோட முகமும் பெரியவரோட முகமும் ஞாபகம் வந்துச்சு. அவங்க யாராக இருக்கும்? ஒருவேளை அவங்க தான் சிவகாமி அம்மையும் அவங்களோட அப்பா ஆயனராக இருக்குமோ? இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே தூக்கம் கண்ணை சுழட்டிட்டு வந்துருச்சு. நித்ராதேவி தன் மிருதுவான மந்திர கரங்களினால் அவனை தழுவினாள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.